ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ மார்க் டெஸ்ட் 3 வந்து கொஷின் பேப்பர் வந்து எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ மார்க் டெஸ்ட் 1 அண்ட் 2ல நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ அதெல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட்டில் வந்து சிலர் வந்து கரெக்டாக டைம் ப்ராப்பராக முடிக்க முடியல. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக டைம் முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் வந்து அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ்ல இருந்து ஸ்டாஃப் சொன்னது என்னன்னா, அலைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க ஸ்கேல் கூட எடுத்துட்டு போயிட்டு சைட்ல அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த டெஸ்ட் எழுதும்போதே நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணுங்க. தென் வந்து நெறைய லெஃப்ட்ல வந்து ரொம்ப இடம் விடுறீங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பார்த்த ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பேப்பர் நம்ம ஸ்டூடெண்ட் இல்ல. நீங்க ஜெனரலா ஓப்பனா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவீங்க இல்லையா? ஸோ நீங்க இந்த விஷயமெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வாரம் ஃபுல்லுமே நான் வீடியோ போடுறேன். ஃப்ரெஷர் எப்படி மெயின்ஸ் எழுதணும், என்னென்ன ப்ரொசீஜர், அலைன்மெண்ட் ஒரு பேராகிராஃப் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், பாயிண்ட் வந்து இப்போ 1 பாயிண்ட் இப்படி வச்சு நீங்க பாயிண்ட் வைக்கிறது இது கரெக்டா, இல்ல 1 2 3 போடுறாங்க அது கரெக்டா, இல்ல இப்படி பிராக்கெட் போடுறாங்க, சிலர் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி போடுறாங்க. ஸோ எது கரெக்ட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீக் ஃபுல்லுமே ஃப்ரெஷருக்கானது வந்து போடலாம். சரிங்களா? அடுத்து மெயின்ஸ் பேட்ச் குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல ஃப்ரெஷர் தனியாகவும் ஆல்ரெடி ஓரளவு எழுதுறவங்க தனியாகவும் பிரிச்சிடலாம். ஸோ நல்லா வந்து எழுதுறவங்க பேப்பர், அலைன்மெண்ட் கரெக்டாக எழுதுறவங்க பேப்பர், இன்னொன்று வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், அலைன்மெண்ட் நல்லாதவங்க பேப்பர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரித்து கேட்டகரி 1, கேட்டகரி 2, 3, 3ல இருக்கிறவங்க 2க்கு வரணும், 2ல இருக்கிறவங்க 1க்கு வரணும், 1ல இருக்கிறவங்க 2க்கு 3க்கு போகாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ டெய்லி ரைட்டிங்கும் நீங்க எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயோபாலிமர் பத்திலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த சேம் திங் வந்து உங்களுக்கு இருக்கு. இதை ஒன் கிளான்ஸ் பாருங்க. தெரியாததை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் வந்து ஏன்னா லாஸ்ட் டைம்ல பதட்டம் ஆயிடும். நீங்க டைரக்டா கொஸ்டின் பார்க்கும்போது ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து போடுங்க. ஓகே. இந்த புக்லெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி புக்லெட் வச்சிருப்பீங்க. அவங்க வந்து டைரக்டா இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1னா அந்த பாக்ஸ்ல 1 மட்டும் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? நேத்து டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்னென்னலாம் யூஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன பென்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அது வீடியோ இருக்கும். நீங்க அதை வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ அதனால கொஸ்டின் நம்பர்ல எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் டாப்பர் பேப்பர் பார்க்கலாம். இவங்க பாருங்க இந்த அளவு அலைன்மெண்ட்டுக்காக இவங்க பேப்பர் சூப்பரா இருக்கு. 1 2 3 பாருங்க 1.2 தான் போடுறாங்க. இங்கெல்லாம் பாருங்க ஈக்குவல் ஸ்பேஸ் தான். ஆனா இங்க லிங்குவிஸ்டிக்னு ஆரம்பிச்சு இந்த பைங்கிறது வந்து கரெக்ட் தான். 2 லைனுங்கும் போது நம்ம இந்த மாதிரி எழுதலாம். ஓகே. பாருங்க இவ்வளோ கரெக்டா இந்த சி ஆரம்பிச்ச இடத்துல இ வந்திருக்கு. 1 பாயிண்ட் அழகா இது பாத்தீங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பட் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கே வந்து அவங்களுக்கு மார்க் வரும். இதே ரூல்டு விட்டுருக்காங்க. எங்கெங்க விடணுமோ அங்கங்க விட்டுருக்காங்க. அண்ட் அனதர் திங் கடைசி லைன் வரை எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினை நம்ம அந்த அப்படியே ஃப்ரேம் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் பேப்பரை. கடைசி லைன் வரை எழுதியிருப்பாங்க. எந்த கொஸ்டினுமே எந்த டாப்பர் பேப்பர் எடுத்து பாருங்க. இது இது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரூல். பாருங்க இப்ப இங்க இடையில விட்டுட்டாங்க மேம். இருந்தாலும் லாஸ்ட் ஒரு லைன் ஓகே, லாஸ்ட் ஒரு லைன் விடுறது ஓகே. அப்புறம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் போடுறீங்க, போடல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்த பேஜுக்கு நீங்க இப்படி தானே போடணும். ஆனா அடுத்த பேஜுக்கு நீங்க இப்படி வந்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே மாதிரி பேனா யூஸ் பண்ணுங்க. அதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். அதை நீங்க வந்து ஃபுல்லு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அழகா இந்த மாதிரியும் எழுதலாம். இல்லைன்னா இந்த செகண்ட் லைனை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளியும் பேராகிராஃப் அலைன் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். உள்ள இவங்க சப்ஹெட்டிங் போட்டிருக்கிறது பாத்தீங்களா எப்படி 1 2ன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இந்த சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே. அப்போ இவங்க இந்த மாதிரி பாக்ஸ் கண்ட்ர சென்டருக்கு கொண்டு வரல, சைட்ல எழுதியிருக்காங்க. அப்போ இவங்க பேஜ் வேஸ்ட் பண்ணல. அப்போ இவங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸும் போகக்கூடாது. நீங்க எழுதையில பாத்துக்கோங்க. பட் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ண முடியாது. இட் ஹேப்பன். இங்க பாருங்க அடுத்த கொஸ்டின் டப்பாக்குள்ள போயிருச்சு. எழுத்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் நம்பரையோ இந்த கொஸ்டின் பாக்ஸையோ நம்ம டச்சே பண்ணக்கூடாது. இந்த ஆன்சர் இந்த இந்த லைனுமே டச்சே பண்ணாம எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மற்ற விஷயம்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ். ஸோ 8 பில்லர்ஸ் இந்த இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த திங் தான்.
ஓகே. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த கிளாஸ். நீங்க இந்த மெயின்ஸ் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எப்படி அலைன்மென்ட் பண்ணணும். இனிஷியல் இருக்கும்போது இப்படி வராது. இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுறீங்கன்னா, இந்த மாரி அலைன்மென்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கேல் வச்சு எப்படி கரெக்ட் பண்ணலாம்? அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வந்து இங்க வந்து இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் தப்பு வரதான் செய்யும். அதுவும் போக நம்ம பேப்பர் வந்து அந்த பர்ட்டிகுலர் டைம்ல கம்ப்ளீட் வேற பண்ணணும் இல்லைங்களா? அதனால இட் ஹேப்பன்ஸ் தான். சரி, ஓகே. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். தமிழ்லையும் நான் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இந்த டெஸ்ட் 3 எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி குடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங்குள்ள குடுத்துருங்க. அப்படின்னா நான் சீக்கிரம் கரெக்ஷன் பண்ணி நாளைக்கும்போது ஃபீட்பேக் வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயா இருக்க பாருங்க. சரிங்களா? ஒரு ஆஃப்டர்நூன் வரையும் படிச்சுட்டு ஈவினிங்லாம் ரொம்ப ரிலாக்ஸா மைண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.